கூட்டணி வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் தற்போது இருக்கிறீர்களா என்ற கேள்விக்கு தற்போதைக்கு பதில் கூற முடியாது. அமித்ஷா மதுரை வந்து சென்ற நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னையில் பேட்டி. பாஜக கூட கூட்டணி நிலைப்பாடுல இல்ல அப்படின்றத லாஸ்ட் டைம் செய்தியாளர் சந்திப்பு சொன்னீங்க. இப்பவும் அதே நிலைப்பாட்டோட இருக்கீங்களா? அது இப்ப சொல்ல முடியாது. மதுரையில் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள முருக பக்தர்களுக்கு அனுமதியா மறுப்பதா என்பதை 12ஆம் தேதிக்குள் அறிவிக்க வேண்டும். மதுரை மாநகர காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு எத்தனை லட்சம் பேர் வருவார்கள் என்பதை உறுதியாக கூறினால்தான் அனுமதி என்று தமிழக அரசு வாதம். பெங்களூருவில் IPL கோப்பை வெற்றி கொண்டாட்டத்தின் போது நெரிசலில் சிக்கி பலர் இறந்ததாகவும் விளக்கம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 5ஆம் பிரபாகரத்தில் முட்டை பிரியாணி சிக்கன் கிரேவி சாப்பிட்ட தம்பதி காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் விசாரணை. அந்த கவர் பிரிச்சு பாருங்க சார். அந்த இதில் கட்டி குருமா கட்டி கொடுத்தாங்க சார், அவ்வளோதான். அந்த கறி பீஸோட இருக்கு சார். அந்த இதில் போட்டு கொடுத்தாங்க. அந்த இதில் இப்போ இதுவாக குஸ்கா வாங்கினா அது போட்டு கொடுத்தாங்க சார். நாங்கள் தனியாக. திருவண்ணாமலை கோவில் தாமரை குளத்தை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் கோலாகலமாக நடைபெற்ற சேவக பெருமாள் கோவிலின் வைகாசி விசாக தேரோட்டம். 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பங்கேற்று வழிபாடு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர். செந்தில் பாலாஜியின் சகோதரர் உட்பட 12 பேருக்கு கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்கப்பட்டன. சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணியா? தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம். இது போய் விஜய் கிட்ட தான் நீங்க கேட்கணும், எங்க கிட்ட கேட்க கூடாது. நாங்க கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆயிடுச்சு, சரிங்களா? எங்க கிட்ட நீங்க கேட்கணும், விஜய் கிட்ட போய் கேளு. நெல்லை தாளையுத்து அருகே மரக்குடோனில் தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மரக்கட்டைகள் பொருட்கள் எரிந்து சேதம். சென்னை பெரம்பூர் புளியந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் சூறை காற்றுடன் பலத்த மழை. ஆழ்வார்பேட்டை நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களிலும் சூட்டை தணித்த மழை. இன்று முதல் ஒரு வாரத்திற்கு தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு. விழுப்புரம், தருமபுரி, மயிலாடுதுறை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் வரும் 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்பத்தூர், அயப்பாக்கம் பகுதிகளில் மழை. ஊத்துக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் தேவைகள் தொடர்பாக மாநில அரசிடம் 4 அறிக்கைகள் சமர்ப்பிப்பு. மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் பேட்டி. மாநில திட்டக்குழுவின் சார்பில் தயாரிக்கப்பட்ட 4 அறிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடம் மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் என்ற முறையில் நானும், இந்த எக்ஸாஃபிஷியோ மெம்பர், எக்ஸாஃபிஷியோ வைஸ் சேர்மன் என்கிற முறையில் நமது துணை முதலமைச்சர் அவர்களும் இணைந்து இந்த 4 அறிக்கைகளை தமிழக முதலமைச்சர் அவரிடம் வழங்கினோம். திமுகவுக்கு யாரை பார்த்தும் பயமில்லை என்று ஆராசா திட்டவட்டம்.
பிரதமர் மோடிதான் அச்சப்பட்டு கடந்த தேர்தலில் 5 முறை தமிழ்நாட்டிற்கு வந்ததாகவும் பேட்டி. இப்போ பிரைம் மினிஸ்டர் 5 தடவை வந்தாரு எம்பி எலெக்ஷனுக்கு, 5 முறை வந்தாரு. ஏன் பயந்தார் தமிழ்நாட்டை பார்த்து? சும்மா மேட்டுப்பாளையம் முனிசிபாலிட்டி, திருப்பூர் முனிசிபாலிட்டி 5 தடவை ஏதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்துருக்கீங்க. யாருக்கு பயம்? இதே போதுமே, யாருக்கு பயம்? தாவேகாவில் இணைந்த முன்னாள் IRS அதிகாரி அருண்ராஜ் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக நியமனம். தேர்தல் வெற்றியை தாண்டி ஒரு அடிப்படை சமூக அரசியல் மாற்றத்திற்காக தலைவர் எடுத்திருக்கிற இந்த உன்னத பணியில் என்னை இணைத்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜலட்சுமி, டேவிட் செல்வன் உள்ளிட்டோரும் தாவேகாவில் இணைந்தனர். பாஜக கூட்டணி வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் தற்போது இருக்கிறீர்களா என்ற கேள்விக்கு தற்போதைக்கு பதில் கூற முடியாது. அமித்ஷா மதுரை வந்து சென்ற நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னையில் பேட்டி. பாஜக கூட கூட்டணி நிலைப்பாடுல இல்ல அப்படின்றத லாஸ்ட் டைம் செய்தியாளர் சந்திப்பு சொன்னீங்க. இப்பவும் அதே நிலைப்பாட்டோட இருக்கீங்களா? அது இப்ப சொல்ல முடியாது. மதுரையில் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள முருக பக்தர்களுக்கு அனுமதியா மறுப்பதா என்பதை 12ஆம் தேதிக்குள் அறிவிக்க வேண்டும். மதுரை மாநகர காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு எத்தனை லட்சம் பேர் வருவார்கள் என்பதை உறுதியாக கூறினால்தான் அனுமதி என்று தமிழக அரசு வாதம். பெங்களூருவில் IPL கோப்பை வெற்றி கொண்டாட்டத்தின் போது நெரிசலில் சிக்கி பலர் இறந்ததாகவும் விளக்கம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 5ஆம் பிரபாகரத்தில் முட்டை பிரியாணி சிக்கன் கிரேவி சாப்பிட்ட தம்பதி காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் விசாரணை. அந்த கவர் பிரிச்சு பாருங்க சார். அந்த கட்டி குருமா கட்டி கொடுத்தாங்க சார், அவ்வளோதான். அந்த கறி பீஸோட இருக்கு சார். அந்த இதில் போட்டு கொடுத்தாங்க. அந்த இதுல குஸ்கா வாங்கினா அது போட்டு கொடுத்தாங்க சார். நாங்கள் தனியாக. திருவண்ணாமலை கோவில் தாமரை குளத்தை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் கோலாகலமாக நடைபெற்ற சேவக பெருமாள் கோவிலின் வைகாசி விசாக தேரோட்டம். 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பங்கேற்று வழிபாடு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர். செந்தில் பாலாஜியின் சகோதரர் உட்பட 12 பேருக்கு கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்கப்பட்டன. சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணியா? தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம். எதுங்க? இது போய் விஜய் கிட்ட தான் நீங்க கேட்கணும், எங்க கிட்ட கேட்க கூடாது. நாங்க கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆயிடுச்சு, சரிங்களா? எங்க கிட்ட நீங்க கேட்கணும், விஜய் போய் கேளு. நெல்லை தாளையுத்து அருகே மரக்குடோனில் தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மரக்கட்டைகள், பொருட்கள் எரிந்து சேதம். சென்னை, பெரம்பூர், புளியந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் சூறை காற்றுடன் பலத்த மழை. ஆழ்வார்பேட்டை, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களிலும் சூட்டை தணித்த மழை.
இன்று முதல் ஒரு வாரத்திற்கு தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு. விழுப்புரம், தருமபுரி, மயிலாடுதுறை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் வரும் 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்பத்தூர், அயப்பாக்கம் பகுதிகளில் மழை. ஊத்துக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் தேவைகள் தொடர்பாக மாநில அரசிடம் 4 அறிக்கைகள் சமர்ப்பிப்பு. மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் பேட்டி. மாநில திட்டக்குழுவின் சார்பில் தயாரிக்கப்பட்ட 4 அறிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடம் மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் என்ற முறையில் நானும், இந்த எக்ஸாஃபிஷியோ மெம்பர், எக்ஸாஃபிஷியோ வைஸ் சேர்மன் என்கிற முறையில் நமது துணை முதலமைச்சர் அவர்களும் இணைந்து இந்த 4 அறிக்கைகளை தமிழக முதலமைச்சர் அவரிடம் வழங்கினோம். திமுகவுக்கு யாரை பார்த்தும் பயமில்லை என்று ஆராசா திட்டவட்டம். பிரதமர் மோடிதான் அச்சப்பட்டு கடந்த தேர்தலில் 5 முறை தமிழ்நாட்டிற்கு வந்ததாகவும் பேட்டி. இப்ப பிரைம் மினிஸ்டர் 5 தடவை வந்தாரு எம்பி எலெக்ஷனுக்கு. 5 முறை வந்தாரு, ஏன் பயந்தார் தமிழ்நாட்டை பார்த்து? சும்மா மேட்டுப்பாளையம் முனிசிபாலிட்டி, திருப்பூர் முனிசிபாலிட்டி 5 தடவை ஏதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்துருக்கீங்க. யாருக்கு பயம்? இதே போதுமே, யாருக்கு பயம்? தாவேகாவில் இணைந்த முன்னாள் IRS அதிகாரி அருண்ராஜ் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக நியமனம். தேர்தல் வெற்றியை தாண்டி ஒரு அடிப்படை சமூக அரசியல் மாற்றத்திற்காக தலைவர் எடுத்திருக்கிற இந்த உன்னத பணியில் என்னை இணைத்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜலட்சுமி, டேவிட் செல்வன் உள்ளிட்டோரும் தாவேகாவில் இணைந்தனர்.